ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ களத்தில் இறங்கியாச்சுங்க வேலை செய்கிறதுக்கு. அது எங்கேருந்து தான் எனர்ஜி வரும்னு சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு நமக்கு மறுநாள் ஃபெஸ்டிவல்னால் முதல் நாள் பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருப்போம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண போகிறேங்க. ஸோ என்னோடய பூஜை மாடம் இது தான். ஸோ ஆல்ரெடி நான் பூஜை ரூம் டூர் போட்டிருக்கேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ சிம்பிளான ஒரு பூஜை ரூம் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேங்க. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் பூஜை ரூம்லாம் பூஜை மாடம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் இது போட்டு தான் நான் துடைப்பேன். ஸோ அது நல்ல நறுமணமாக இருக்கும். நம்ம பூஜை ரூமில் அதை போட்டு துடைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சு அந்த தண்ணி வச்சு துடைச்சி எடுத்துருவேன். என்னோடய பூஜை மாடம் இது தாங்க. ஸோ வெளியே டோரெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த விநாயகர் இன்னுமே நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துடலாம். எதர் எல்லோ கலர் இல்லைனா ஒயிட் கலரில் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதம் பண்ணலாம், அந்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போயிட்டு அது பண்ணவே எங்களால் முடியல. ஆனால் அந்த மாதிரி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக அந்த விநாயகர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தெரிவார். ஸோ அது பண்ணணும். இல்லைனா டஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வழியாக உள்ளே போயிட்டு அந்த பூஜை மாடத்துலலாம் அப்படியே படிஞ்சிருது. ஸோ அதை சீக்கிரம் முடிக்கணும். அண்ட் இங்கே குட்டி குட்டியாக பெல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நான் பெல் ஃபிக்ஸ் பண்ணலை. அதையுமே நம்ம சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். பூஜை பாத்திரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா டிஷ்யூ வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு பிளாக் ஆகாது. ஸோ எவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது பாருங்கள். நான் என்ன தான் ஏற கட்டி வச்சாலும் கடைக்கெல்லாம் போகும்போது குட்டி குட்டி அழகான விஷயங்கள் பார்த்தா வாங்கணும் போல் தோணுது. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பூஜை மாடத்தில் இந்த பித்தளை பாத்திரங்கள் இருந்தால் தாங்க அழகு. அது கொஞ்சமோ நிறையவோ இதெல்லாம் வச்சா தான் அந்த பூஜை மாடம் பார்க்குறதுக்கே லுக்காக இருக்கும். அண்ட் இது தாங்க அந்த தசாங்க பொடி வைக்கிற கோன். இதில் நம்ம இந்த பொடியெல்லாம் ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறமா தட்டிட்டோம்னா அதே ஷேப்புக்கு வந்துடும். ஸோ அதில் நம்ம பற்றி தீப்பெட்டி வச்சு பற்ற வச்சோம்னா அந்த கங்கு மாதிரி ஃபார்ம் ஆகிட்ட உடனே அது அப்படியே இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி எரியுது அதே மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். பூஜை மாடத்தில் உள்ள ஷெல்ஃபையும் நீட்டாக ஈரத்துணி போட்டு தொடச்சி எடுத்துட்டேங்க. அது காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி பேக்டு ஐட்டம், அதாவது ஸ்டோர்டு ஐட்டம் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ ஊதுபத்தி, அப்புறம் பெரிய விபூதி பேக்கெட், குங்குமம் பேக்கெட் இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நெய், அதுக்கப்புறம் பன்னீர், விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் இதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு பிள்ளையாரை குளிக்க வச்சு அழகாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபேன் போட்டு விட்டுருக்கேன், அந்த ஈரம்லாம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூஜை மாடமும் கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. கீழே அந்த பேஸ்கெட்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷெல்ஃப் தான் எனக்கு இருக்குது, ஒரு ட்ரா தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கற்பூரம், தசாங்க பொடி, அதுக்கப்புறமா சாம்பிராணி, அப்புறம் பூஜை மாடத்துக்கு தனியாக யூஸ் பண்ணுற டவல்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஜவ்வாது அத்தர். ஜவ்வாது அத்தர்லாம் பூஜை மாடத்தில் நம்ம பூசி விட்டோம் இல்லைனா ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வாசனையாக இருக்கும். அதே மாதிரி மேட்ச் பாக்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா விளக்கு திரி, இது எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பெரிய பாக்ஸில் பார்த்திங்கன்னா விபூதி, குங்குமம், மஞ்சள்லாம் போட்டு வச்சுருக்கேன். 2 சாமி புக்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிசர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது எல்லாமே சாமிக்காக யூஸ் பண்ணக்கூடிய பொருள். ஸோ அங்கங்கே மிஸ் ஆகக்கூடாதுன்னு அதே இடத்துல வச்சுருக்கேன். உங்கள் பூஜை மாடம் நல்லா நறுமணமாக அந்த கோயிலுக்குள்ளே போனால் ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சந்தனம், மஞ்சள், அது கூட பன்னீர், ஏலக்காய், பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஜவ்வாது, கொஞ்சமாக தசாங்க பொடி, இது எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பாத்திரங்களுக்கும் வாசக்காலுக்கும் வச்சுட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் ஆனாலும் அந்த வாசனை போகவே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நானும் தம்பியும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோங்க. வாழை இலை, பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக. மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் மோடில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி டயத்துலலாம் மார்க்கெட் போய் பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதே சமயத்தில் காய்கறியும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி நான் வீட்டுக்கு வரும்போது மணி பார்த்திங்கன்னா 10:30 மணி ஆகிடுச்சு. இப்போ டைம் 12 மணி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே காலையில் வேலைலாம் முடிச்சு வச்சுட்டு தான் போனேன். திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே ஏற கட்டி வச்சுட்டா தான் நாளைக்கு நமக்கு ஈஸி
ஈஸியாக இருக்கும். ஸோ 2 மணி ஆனால் கூட பரவாயில்ல, இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் காய்கறிலாம் எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பாக்ஸ் இருக்குது இல்லையா, இந்த பேஸ்கெட்டில் தான் அடுக்கி வைப்பேன். ஸோ இது வந்து ஆர்கனைஸாகவும் இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதே சமயத்தில் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் யாருக்காவது வச்சு கொடுக்குறதுக்கு, இந்த பலகாரம்லாம் நம்ம செய்கிற பலகாரம்லாம் வச்சு கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த பாக்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது வந்து கரெக்டான நேரத்தில் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஆக்சுவலி நான் ஒரு நாள் முன்னாடியே இந்த வேலைலாம் முடிச்சிருக்கணும். ஸோ டைம் இல்லாதனால வந்துட்டு ஃபெஸ்டிவலுக்கு முதல் நாள் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் காய்கறி வாங்குறதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடியே வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுனால எனக்கு வந்து இவ்வளோ நேரமாச்சு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. இது மட்டும் இல்லை, துணியெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எப்போ மடிக்க போகிறேன்னே தெரியல. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு தான் படுக்கணும். ஸோ முள்ளங்கிலாம் வந்து நல்லா குண்டு குண்டுன்னு இருந்ததுங்க. எனக்கு வந்து முள்ளங்கி ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கியில் வந்து கார சட்னி செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம வந்து எல்லாமே ஏற கட்டி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கு ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஸோ காலையிலே வந்துட்டு படியெல்லாம் தொடச்சிட்டு காவி நிறம் போட்டு அழகான கோலம்லாம் போட்டாச்சு. உருளியில் வந்து பூவெல்லாம் போட்டிருக்கேன். வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அங்கேயும் குட்டி கோலம் 2 பூ வச்சுருக்கேன். இங்கே மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு குட்டியாக ஒரு பூ வச்சுட்டு என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஒரு கோயில் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஃபெஸ்டிவல் மோடு வந்துட்டால் நம்ம மட்டும் ஹாப்பியாக இருக்க மாட்டோங்க, நம்ம வீடே சேர்ந்து நம்ம கூட ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வீட்டில் செஞ்ச பிரசாதம், வாங்கிட்டு வந்த பழம் பலகாரங்கள்லாம் வச்சுட்டு நிறைவாக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. உண்மையிலே இந்த விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஸோ பார்க்குற உங்கள் லைஃப்லேயும் எல்லாருக்குமே வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் என்னென்ன பலகாரங்கள்லாம் சாமிக்கு வச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.